ஹலோ, வெல்கம் பேக் டு மாம் ஆஃப் பிரணி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு மினி நான்வெஜ் ஃபீஸ்ட் நம்ம வீட்டில். அதுக்கு என்ன நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ், அப்புறம் ப்ரான், நல்லி, மட்டன் நல்லி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிஷ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நான் வஞ்சரம் ஃபிஷ்ஷு ஸ்லைஸ் தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி முடித்ததும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். ஓகே, அது செட் ஆகட்டும். அது முடித்த பிறகு இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் நல்லி பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன் இந்த மசாலா யூஸ் பண்ணி. அதே பேட்டர்ன் மசாலா தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். பட் 2 to 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைலில் இது பண்ண போகிறேன். இது வந்து சீரக சம்பாவில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லி சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாருக்குமே வீட்டில் கோல்டு, ஸோ அதனால் சூப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சைடில். ஸோ ஆல்மோஸ்ட் பிரியாணி ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. தம்மில் போட்டு வச்சிடலாம் சைடில். அது வந்து ஒரு பக்கம் தம்மில் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அது தம்மில் இருக்கிற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ப்ரான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மீடியம் சைஸ் ப்ரான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் பெப்பர் ப்ரான்ஸ் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் திக்காக செய்ய போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் முடிய போகுது பாருங்கள். இது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். கடைசியாக பெப்பர் போட்டு அதையும் முடித்து எடுத்துக்கிட்டேன். அது முடித்த உடனே இப்போ ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மேலே வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி முடித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிரியாணியும் நல்லா தம் ஆகி நல்லா ஃபைனாக வந்திருக்கு. ஸோ ஃபிஷ்ஷுமே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லன்ச். வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, செட்டிநாட் பெப்பர் ப்ரான்ஸ் அண்ட் மட்டன் நல்லி பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் திண்டுக்கல் ஸ்டைலில். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.